ஹாய் ஹலோ வணக்கம். நான் உதய் குருச்சரன் பேசுகிறேன். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான சாஃப்ட்வேரை சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஆர்டிஸ்டாகவும் இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு லாயராக இருக்கலாம், ஏன் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாங்க. உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்டிக்காக ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படி பண்ணுற ஒரு இன்ஸ்டாகிராமில் போடுறது, இல்லைனா ஃபேஸ்புக்கில் போடுறது, இல்லைனா சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் உங்கள் விருப்பமான இல்லைனா இஷ்டமான ஒரு ஈவெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமையோட நல்லா இருக்கணும் அப்படின்னெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் அப்படி பண்ணுறதுக்கு தடுமாறிக்கிட்டே இருப்பீங்க. கரெக்டாக? அதுக்கு ஒரு தீர்வு இன்னைக்கு கிடைக்க போகுது. ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறீங்க. என்ன பண்ணணும்? நல்லா ஃபோட்டோ எடுங்க, அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் பண்ணுங்கள், தேவையான பார்டரை போடுங்க, க்ராப் பண்ணுங்கள், தேவையில்லாதவங்களை டிலீட் பண்ணுங்கள், என்ன வேணுமோ அதை மட்டும் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் அற்புதமாக போடுங்க. இல்லைனா உங்கள் யூடியூப் சேனலுக்கு தேவையான போஸ்டர்ஸை க்ரியேட் பண்ணிக்கிங்க, ஒரு ப்ரிவ்யூ வீடியோவுக்கு தேவையான எலிமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கிங்க, ஒரு லோகோவை க்ரியேட் பண்ணிக்கிங்க. அது எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு ஃபுல் ஸ்டாப். உங்கள் பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி ஃபுல் ஸ்டாப் தரப்போகிறோம். ரைட்? நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிற சாஃப்ட்வேர் அடோப் ஃபோட்டோஷாப். வாங்க பார்த்துடலாம். அடோப் ஃபோட்டோஷாப் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது அடோபி சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸில் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம், வேறு வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இது அடோப் ஃபோட்டோஷாப். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது இன்டர்ஃபேஸ். இந்த கிரே கலரில் தெரியுதுல்ல, இதுதான் இன்டர்ஃபேஸ். இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் கலக்கலாங்க. நான் இங்கே உங்களுக்கு காட்டி கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் நமக்கு தேவையான டூல்ஸ். அதுக்கப்புறம் விண்டோஸ். ரைட்? இதில் முக்கியமாக தெரியுறது இங்கே விண்டோ. இங்கே பார்த்துடலாம் வாங்க. ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்கே, இது உங்களுக்கு ஜென்ரலாக ஏதாவது டிசைன் பண்ணணும், இல்லைனா டெக்ஸ்ட் போடணும், இல்லைனா க்ராப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் இங்கே கிடைக்கும். நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணணும், ஃபோட்டோகிராஃபிக்கு ஏதாவது எஃபெக்டை போடணும் அப்படின்னா டெம்ப்ளேட் டிசைன்ஸ் எல்லாமே இதில் கிடைக்கும். இது எஃபெக்ட்ஸு, அதுக்கப்புறம் பேனல்ஸுக்கு இருக்கிற விண்டோ லே அவுட். சரியா? நான் இப்போது ஒர்க் ஸ்பேஸில் எசென்ஷியல்ஸ் சூஸ் பண்ணுறேன். இப்படி உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் டூல்ஸ். டூல்ஸ்னால் என்ன? நீங்கள் இப்போ ஏதாவது வரையணும்னு வச்சுக்கிங்க. அப்போ உங்களுக்கு பென்சில் தேவைப்படும், எரேசர் தேவைப்படும், இல்லைனா ப்ரஷ்ஷு தேவைப்படும், கலர்ஸு தேவைப்படும். நீங்கள் எங்கே எதுவும் கொண்டு மிஷின்குள்ளே போட வேணாங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது. 256 மில்லியன் கலர்ஸ். நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கலர் சூஸ் பண்ணுறது சொல்லிக் கொடுக்குறேன். கலர் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கணும், உங்கள் ஆர்டிஸ்டிக் திங்கிங் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வரலாம். சரியா? நேராக வந்துடலாம் வாங்க. இது ஃபைல் மெனு. இதுக்குள்ளே புது ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சேவ் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, வேறு ஃபார்மேட்ஸுக்கு சேவ் பண்ணுறதுக்கு தேவை இருக்கும். டிஜிட்டல் ஃபார்மேட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிரிண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்களோ, எதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களோ அதை பண்ணுறதுக்கு எல்லா டூல்ஸ் இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் எடிட்டில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, மற்ற சாஃப்ட்வேர்ஸ் வேர்டு பார்த்துருப்பீங்க, இல்லைனா எக்ஸல் பார்த்துருப்பீங்க. சேம் அதே மாதிரி தான் இருக்குங்க. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அன்டூ பண்ணிக்கலாம், ரீடூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் நீங்கள் எடிட்ஸ் பண்ணது ஹிஸ்ட்ரி அது கூட கிடைக்கும். வேறு என்ன தேவைப்படும் அது எல்லாமே இங்கே இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸ் அது சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. இமேஜஸ் அப்படின்னு இருக்குது. இதில் கேன்வாஸ் சைஸ், இமேஜ் சைஸ் அது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சிஎம்ஒய்கே ஆர்ஜிபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சிஎம்ஒய்கே அப்படின்னா சியான், மெஜந்தா, எல்லோ, கே அப்படின்னா பிளாக். அதுக்கு மட்டும் பின்னு வைக்கல, கேன்னு வச்சுருக்காங்க. சிஎம்ஒய்கே இது பிரிண்டரில் உங்களது எந்த மாதிரி பிரிண்ட்ரு அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் பிரிண்ட்டுக்கு போயிட்டுருக்கீங்கன்னா சிஎம்ஒய்கே சூஸ் பண்ணுங்கள். டிஜிட்டல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஆர்ஜிபி சூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த சைஸுக்கு வேணாலும் பண்ணிக்கலாங்க. 2 feet by 3 feet ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணணும்னு வச்சுக்கிங்க. 2 feet by 3 feet பண்ணுங்கள், பரவாயில்ல. 100 feet by 120 feet பண்ணுங்கள், பரவாயில்ல. சாஃப்ட்வேர் தெம்பாக பண்ணி கொடுக்கும், ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ரைட்? அதுக்கப்புறம் லேயர்ஸ்னால் ஒரு புக் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அதில் தனித்தனியாக பேஜஸ் இருக்கும், அதான் லேயர்ஸ். நீங்கள் கார்ட்டூனை பார்த்துருப்பீங்கல்ல, அது எப்படி புக்கில் வரைஞ்சி அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஸ்விவில் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு மோஷன் இருக்கும். கரெக்டாக? அந்த மோஷன் கொடுக்கறது இதே மாதிரி தான். அந்த பேஜஸ் இருக்குல்ல,
அந்த பேஜர்ஸை வந்து நாம் இதில் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அதுக்கப்புறம் டைப் டூல் இருக்குது. டைப்பில் வந்து உங்களுக்கு பேனல்ஸு, அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் டெக்ஸ்ட் வரையணும் அப்படின்னு யோசிப்பீங்க. எந்த மாதிரி டெக்ஸ்ட் வரணும், அப்புறம் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், எந்த ஃபாண்ட்ஸை நீங்கள் கொண்டு வரணும், ஃபாண்ட் சைஸ் எப்படி இருக்கணும், அது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா ஃபாண்ட்ஸு செலெக்ஷன்லேருந்து அதுக்கு ரிக்வயர்டு கண்டென்ட் எல்லாம் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். செலெக்ஷன், இது செலக்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. எப்படி எந்த லேயரை செலக்ட் பண்ண போகிறீங்க, ஐசோலேட் பண்ண போகிறீங்களா, இல்லை மொத்தமாக சேர்த்து ஒரு குரூப் பண்ணி 10 லேயரை வந்து ஒரு இடத்துல செலக்ட் பண்ண போகிறீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி இது மெனு. ஃபில்டர்ஸ் அப்படின்னா எஃபெக்ட்ஸுங்க. இப்படி எஃபெக்ட் பண்ணணும், பிளர்ராக இருக்கணுமா, சுற்றி இருக்கிற இடம் மட்டும் பிளர்ராக இருந்து நடுவில் ரொம்ப நல்லா அழகாக ஃபோக்கஸ்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கணுமா, வேறு என்ன வேணாலும் பண்ணலாம். பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணுறது, இல்லைனா வேறு ஏதாவது கிளேர் போடுறது, இல்லைனா ஃபில்டர்ஸில் வேறு தனித்தனியாக இருக்குது. நீங்கள் ஆர்டிஸ்டிக்காக இருக்கிற கண்டென்ட்ஸை பார்த்தீங்கன்னா வேறு கலர் காம்பினேஷன்ஸ் நீங்கள் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஃபில்டர்ஸ் கிடைக்கும். ரைட். இந்த வியூன்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணது எப்படி பார்க்க விரும்புகிறீங்க, விண்டோவில் ஃபிசிக்கலி இல்லை, இது வந்து சிஸ்டமில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க. ஃபுல் ஸ்க்ரீன் தெரியணுமா, இல்லைனா வேறு மாதிரி தெரியணுமா, வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸு பார்க்குற மாதிரி இருக்கணுமா, அதை வந்து இது காட்டும். ரைட். ப்ளகின்ஸ், இது வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வாங்கியிருக்கிற மற்ற ப்ளகின்ஸ் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது இது தேவைப்படும். விண்டோ, இதில் வந்து உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. சரியா? இந்த டூல்ஸ் வந்து ஒவ்வொரு டூல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நான் இங்கே ஸ்க்ரீனில் காட்டிகிட்ருக்கேன். இந்த டூல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற ஸ்பெஷலைஸ்டு கண்டென்ட்டை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறதுக்கு, அப்படின்னா அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தேவையான முறையில் நீங்கள் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டூல்ஸுக்கு இது விண்டோஸ். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹெல்ப்பு, ஏற்கனவே நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர்ஸில் பார்த்துருப்பீங்க, அதே போல் இங்கே இருக்குது. முக்கியமாக பார்க்க வேண்டியது கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். இங்கே இருக்குது பாருங்கள், ப்ரிஃபரன்சஸ், கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருந்தால் நீங்கள் 1/2 ஹவரில் பண்ணுற வேலை 2 நிமிஷத்தில் பண்ணலாம். 10 ஸ்டெப்ஸு, இது மவுஸை யூஸ் பண்ணு, விண்டோஸை யூஸ் பண்ணு, இல்லை கீ யூஸ் பண்ணு, ஸ்க்ரீனை யூஸ் பண்ணு, இதெல்லாம் தேவையில்லாமல் ஒரு சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான, இல்லைனா உங்களுக்கு ஈஸியாக வேலை செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். இதில் வந்து நீங்கள், நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன், ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு தேவையான கமாண்ட்ஸை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு சும்மா அப்படியே காட்டிடுறேன். நியூ, இங்கே வந்து நியூ அப்படின்னு கொடுக்குறேன். நியூன்னு கொடுத்தா புது ப்ராஜெக்ட். அப்படின்னா புதுசாக ஒரு ஏதோ வரைய போகிறீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு டிசைனை பார்க்க போகிறீங்க, இல்லைனா ஒரு ஃபோட்டோவை கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எடிட் பண்ண போகிறீங்க, எஃபெக்ட்ஸ் போட போகிறீங்க, அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட்னு தேவைப்படும். ஒரு கேன்வாஸ் மாதிரி, ஒரு கேன்வாஸ்னே வச்சுக்கிங்க. பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேன்வாஸை ரெடி பண்ணிக்கிற மாதிரி இங்கே பண்ணிக்கலாம். அதை வந்து நியூ அப்படின்னு இங்கே Ctrl N கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஈஸி. இதை வந்து ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி சும்மா எல்லாத்தையும் நோண்டி பாருங்களேன், கண்டிப்பாக எல்லாமே தெரியும். இதெல்லாம் ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப் எப்படி இருக்குன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி. எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்கும் இது வந்து பேஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சாஃப்ட்வேரை பார்த்து அந்த லேயர் பேஸ்டாக ஒர்க் பண்ணுற பேட்டர்னை நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது ஆடியோ இருக்கலாம், இல்லை வீடியோ இருக்கலாம், இல்லை ஃபோட்டோஸ் எடிட்டிங் இருக்கலாம், இல்லை வேறு எது வேணாலும் இருக்கலாம். எல்லாமே இந்த கான்டெக்ஸ்டில் தான் ஓடி இருக்குது. சரியா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஒர்க் ஸ்பேசஸ்ஸு, இன்டர்ஃபேஸு, அதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டமுக்கு ஏற்றமான ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ், இல்லைன்னா ஃபாண்ட்ஸ், எல்லாத்துக்குமே தேவையான ப்ரிஃபரன்சஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ரைட். அப்போது புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதை பார்த்துருவோம் இன்றைக்கி. நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு காட்டிடுறேன். பாருங்கள், ஃபைலில் நியூ, இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செஷன் ஓப்பன் ஆகும். நியூ டாக்குமெண்ட் காட்டிகிட்ருக்கு. அதில் சென்டிமீட்டர்ஸ் இருக்கும், பிக்சல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ச்சஸில் வேணும்னா இன்ச்சஸில் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இருக்குது. கலர் ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க, எதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. கலர் மோட் நீங்கள் எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் இந்த பிட் டெப்த்துங்க, குவாலிட்டி தெரியுது. நீங்கள் மெகா பிக்சல் அப்படின்னு கேமராவில் கேட்டிருப்பீங்கல்ல, மொபைலில் கேட்டிருப்பீங்க. கேப்சர் பண்ணால் 50 மெகா பிக்சல் அப்படின்னாலாம் சொல்லுவாங்களே, அதான் இது.
இந்த பிக்சலேட் ஆகாமல், பிக்சலேட் அப்படின்னா பிளர்ராக தெரியுறது, இல்லைனா குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் கலர் வேல்யூஸ் இல்லாமல் எடுத்துக்கிறத வந்து பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்க்ரீனில் ஒவ்வொரு பிக்சல் சேர்ந்தால் தான் ஹெச்டி, மற்றதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதுக்குள்ளே போவேன்னா இது வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பேக்ரவுண்ட் எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஒயிட் வச்சுக்கலாம், பிளாக் வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவையான மற்ற கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிரான்ஸ்பரண்ட்டாகவும் வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட் போட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். இல்லைனா எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வேறு சாஃப்ட்வேர்ஸ் கொண்டு போகலாம். அதெல்லாம் இங்கே இருக்குது. இதில் ரீசெண்ட் இருக்குது, சேவ்டு இருக்குது, ஃபோட்டோ, பிரிண்ட், ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன், வெப், மொபைல், ஃபில்ம் அண்ட் வீடியோ. ரைட், நம்ம ஃபோட்டோக்கு போயிடுவோமே. கிளிக் பண்ண போகிற அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு பேர் வச்சுக்கலாம். என்ன வைப்போம்? க்ராப்பிங். ஓகே, க்ரியேட் கொடுத்துருக்கேன். இப்போ பேக்ரவுண்டு ஒயிட் கலர் எடுத்துருக்கு. என்ன இது ஒயிட் எடுத்துருக்கு, அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், எப்படி தான் நான் வேலை செய்கிறது, எனக்கு எப்படி தான் தெரியும், சும்மா இதுக்குள்ள ஃபோட்டோ எப்படி இம்போர்ட் பண்ணுறது, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும்ல? இல்லை, இதில் ஒரு லேயர்ஸ் அப்படின்னு இருக்குது. நான் உங்களுக்கு அதை வந்து பேஸ் சொல்லி கொடுத்துறேன். இந்த பேஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். ஒன்று புரிஞ்சுக்கிங்க, எல்லா பேப்பர்ஸுமே டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிங்க. டிரான்ஸ்பரண்ட் ஷீட் பார்த்துருப்பீங்களா? டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் பார்க்க முடியும், அந்த மாதிரி ஒன்று. அதுக்கு மேலே நீங்கள் என்ன எழுதினாலும் என்ன வரைஞ்சாலும் அந்த பக்கம் பேக்ரவுண்டில் என்ன இருக்குமோ அதோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மேலே அது வச்ச உடனே அது தெரியும். கரெக்டாக மேலே இருக்கிறது தான் தெரியும். அதுக்கப்புறம் லேயர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் சார், பேஜு கிழிச்சு போட்ட மாதிரி நான் இங்கே கிழிச்சு போட முடியுமா? அப்படி இல்லை, அப்படி யோசிக்காதீங்க. டிலீட் பண்ணுமா, டிலீட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணுமா, டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். புக்கு மாதிரி இல்லை, ஃபிசிக்கல் புக் மாதிரி இல்லை, ஓப்பனாக இருக்குது. உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி யூஸ் பண்ணலாம். அதனால தான் சொன்னதுன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ். நாம் இங்கே ஒரு லேயரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். லேயர்னால் என்ன? ஒரு பேக்ரவுண்ட் பேஜ், அது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. நான் இதை வந்து மாற்றலாம். இப்போ வந்து நான் இதை டிலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பேனலில், லேயர்ஸ் பேனலில் மற்ற லேயர்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது டிலீட் லேயர். செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணலாம். க்ரியேட் நியூ லேயர். இந்த லோகோ இருக்குல்ல, இந்த சிம்பிள் தெரியுதா? இது வந்து க்ரியேட் நியூ லேயர். சார் என்ன சார் இது செக்கர் தெரியுமே, ஒரு கிரே டோன் ஒயிட் டோன் தெரிஞ்சிட்ருக்கு, இதான் டிரான்ஸ்பரண்ட்டா? இப்படி இருக்கிறது தான் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆமாம், எந்த சாஃப்ட்வேரில் போனாலும் இந்த மாதிரி செக்கர் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கிரே ஆர் பிளாக் வித் ஒயிட் தெரிஞ்சதுன்னா அதை வந்து டிரான்ஸ்பரண்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எந்த கலரும் இருக்காது. சரியா? இதுக்கப்புறம் இன்னொரு லேயரில் ஒரு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்டோட ஒரு ஃபோட்டோ இருக்குது, நான் அதை வந்து சூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ண போகிறேன். இதை வந்து செலக்ட் பண்ணிடுவோம். எஸ், என்டர் கொடுக்குறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே கார்னர்ஸில் உங்களுக்கு டாட்ஸ் தெரிஞ்சிட்ருக்கா? இந்த டாட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இதை வந்து சின்னது, ரைட், இது பெருசு. கார்னர் சும்மா எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம். ரைட், கண்ட்ரோல் Z. மற்ற சாஃப்ட்வேர்ஸில் இருக்கிற மாதிரியே கண்ட்ரோல் Z யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்பயுமே அந்த கண்டென்ட் நீங்கள் எடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிங்க. என்றைக்குமே கார்னர்ஸில் நீங்கள் இப்படி ஸ்கேல் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இங்கே காம்பினேஷன் இருக்கும்ல, இந்த ரேஷியோ இருக்கும்ல, விட்த்து ஹைட்டு, அதை வந்து நீங்கள் இப்படி மாற்றினீங்கன்னா அது கரெக்டாக வராது. அது வந்து ஸ்க்யூ ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்றைக்குமே அந்த ரேஷியோலையே இருக்கட்டும். இப்போ அது வந்து 16:9 ரேஷியோவில் நீங்கள் ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிங்கன்னா கார்னரில் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்து உட்காரும். சரியா? இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸ்க்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+Shift+T. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இது இருக்குது. சரியா? இவர் வந்து கொஞ்சம் பெருசாக்கிடுவோம். பாருங்கள், சைடில் ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி தெரியுது. இது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் இப்படி தான் வரும். ஒரு சின்னதாக பார்டர் போட்டிருக்கோம் லெஃப்ட் ரைட்டில். இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது காட்டுறேன். ஃபைல், எக்ஸ்போர்ட்,
எக்ஸ்போர்ட் ஆஸ், எக்ஸ்போர்ட் எங்கே சேவ் ஆகணும், க்ராப்பிங் அண்டர்ஸ்கோர் போடுறேன், சேவ் கொடுக்குறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து அந்த ஃபைலில் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, நீங்கள் நினச்ச மாதிரியே அது வந்து ஃபோட்டோஷாப்லேருந்து ஒரு பார்ட்ரு கட் பண்ணி க்ராப் பண்ணி எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு 1:1 ரேஷியோவில் ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு. இதை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாங்க, எங்கே வேணாலும் போஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சரில் போட்டுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக என் ஃப்ரெண்டு எடுத்திருக்கேன். நேச்சர் பிக்சர் எடுங்க, மற்றது வேஸ்ட்டாக இருக்கிற க்ரீன் விட்டு மற்றது ஏதோ பஸ்ஸு ஓடிட்டுருக்கு அது எடுத்துருங்க, டிலீட் பண்ணுங்கள். மற்றது ஏதோ ஒரு கண்டென்ட்டை வேணாம் அப்படின்னு தோணுது உங்களுக்கு, டிலீட் பண்ணிடுங்க. அதை டிலீட் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணி எவ்வளோ தேவையோ அதை வந்து ப்ரொஃபைல் பிக்சரில் போட்டுக்கோங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கோங்க, ஃபேஸ்புக்கில் போட்டுக்கோங்க, ஏன் மொபைலில் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கரெக்டாக? அதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னா அடுத்த கண்டென்ட் நம்ம லாஸ்ட்டில் கற்றுக்கினது வந்து ஒரு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணி சோஷியல் மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சைஸில் வேணுமானா, இல்லைனா குவாலிட்டியில், இல்லைனா பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணி அப்படி அதை வந்து பார்த்துருந்தோம். கட் பண்ணி ஒரு பார்டர் போட்டு பார்த்துருந்தோம். கரெக்டாக? இம்போர்ட் பண்ணுற வகை அதை வந்து பார்க்க போகிறோம், டூல்ஸ் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுற அடுத்த மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? பிரிண்ட்டுக்கு டிஜிட்டலுக்கு வேறு இருக்குது. லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருக்கேன். சிஎம்ஒய்கே வந்து நம்ம பிரிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக அந்த சிஎம்ஒய்கே வந்து கலர் காம்பினேஷன்ஸ், பிரிண்டரில் எந்த மாதிரி கலர் இருக்குது, பிரிண்டர் எப்படி பிஹேவ் பண்ணுது, அதுக்கு மேலே யோசித்து பண்ணுவோம். ஃப்ளெக்ஸு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக வச்சுக்கிங்க மனசில் சிஎம்ஒய்கே. உங்கள் வீட்டில் இருக்கிற பிரிண்டரை வந்து ஆர்ஜிபியாக சிஎம்ஒய்கேவாக செக் பண்ணிக்கிங்க. இப்போ எல்லாம் மோஸ்ட்லி சிஎம்ஒய்கே இருக்கும், அதை பார்த்து நீங்கள் பண்ணலாம். ஆர்ஜிபி ரெட், க்ரீன், ப்ளூ இது வந்து கலர் காம்பினேஷன்ஸ். இந்த 3 கலர் மிக்ஸ் பண்ணால் எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை கலர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக அந்த ஆர்ஜிபி கான்செப்டை வச்சுருக்காங்க. ரைட்? சிஎம்ஒய்கே இதை மிக்ஸ் பண்ணுற ஒரு வகையான காம்பினேஷன்ஸில் எல்லா கலர்ஸும் கொண்டு வரலாம். ஸோ அதான் கான்டெக்ஸ்ட். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஃபோட்டோஷாப்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இது இன்டர்ஃபேஸ், ஃபைலில் நியூ கொடுக்குறேன். இது ஒரு முறை. ஓகே, இது ஒரு மெத்தட். ரைட்? இன்னொரு மெத்தடில் ஃபைல் ஓப்பன் இருக்கணும். நீங்கள் இருக்கிற ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, ஏதாவது க்ராப் பண்ணணும், இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கிங்க. அப்போது பாஸ்போர்ட் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. பர்டிகுலர் சைஸ் இருக்கும். அந்த சைஸுக்கு நீங்கள் ஒரு ஃபார்மேட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பார்டருக்குள்ளே கொண்டு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் இவ்வளவு டைம் எடுத்துக்கிற தேவையே இருக்காது. வித்தின் செகண்ட்ஸ் முடிச்சுக்கலாம். ஒரு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணி செலெக்ஷன் டூல்ஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். செலெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு இதில் நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செக் பண்ண போகிறோம். ரைட்? நான் இப்போது பழைய ப்ராஜெக்ட் இது ஓப்பன் பண்ணுறேன். இது ஒரு முறை, இதை பார்த்துருப்பீங்க. ரைட்? இப்போ இந்த பேக்ரவுண்டை டிலீட் பண்ணிடுறேன். இதை வந்து நேராக வச்சுக்கலாம். இது வந்து மூவ் டூல், MOVE. இதுக்கு ஷார்ட்கட் வந்து V, கீபோர்டில் V. ஓகே, இதை செலக்ட் பண்ணி இங்கே பாருங்கள், கேன்வாஸில் எங்கே வேணாலும் கொண்டு போய் வச்சுக்கலாம். ரைட்? செலெக்ஷன் டூல் இது வந்து மார்க்கி டூல், ரெக்டாங்குலர் மார்க்கி டூல். இதுக்கு ஷார்ட்கட் வந்து M. நீங்கள் சும்மா அப்படி மேலே வச்சாலே அது காட்டும் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, அதோட யூசேஜஸ் என்ன, அது எல்லாத்தையும் சொல்லிவிடும். அடுத்த டூல் செலெக்ஷன் ப்ரஷ் டூல். இதோட யூசஸை நம்ம பார்ப்போம். நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹேர் வந்து கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன். ஏன்னா சின்னதாக குறுக்காக வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டூலை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இப்போ லேட்டஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபோட்டோஷாப்பில். இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி டூல்ஸ் இருந்துச்சு. இப்போ இது வந்து ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல். இதில் வந்து நம்ம ஏதாவது சில லேயர்ஸில் வேறு தனித்தனியாக
எலிமெண்ட்ஸ் வச்சுருப்போம், ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருப்போம். சின்ன சின்னதாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற லோகோ இருக்கலாம், இல்லைனா ஒரு பேண்ட் இருக்கலாம், ஒரு பேக்ரவுண்ட் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபோட்டோ இருக்கலாம். இதை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த டூலை கொடுத்துருக்காங்க. இது வந்து க்ராப் டூல். க்ராப் டூல்னால் உங்கள் கேன்வாஸ் சைஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே வச்சுருக்கிற ஃபோட்டோ இருக்குல்ல, ஃபோட்டோ, இமேஜ் என்ன வேணாலும் வச்சுக்கிங்க. ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் அதை வந்து என்ன சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு க்ராப் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, இல்லைனா அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது டிலீட் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃப்ரேம் டூல். இது செலக்ட் பண்ணி அதை அந்த அந்த அது வந்து பிளேஸ் ஹோல்டர் மாதிரி. அப்படின்னா ஒரு இடம் கொடுத்துருக்கோம், அதில் வந்து அந்த இடத்துல கரெக்டாக போய் அது உட்கார்றதுக்கு, அப்படின்னா அந்த ஸ்பேஸுக்குள்ளே வேறு ஒரு மெட்டீரியலை கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். மற்ற டூல்ஸ் அதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த மார்க்கி டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் பாருங்கள். நான் இப்போது செலக்ட் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு பாஸ்போர்ட் அளவுக்கு இந்த அளவுக்கு போதும். கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து டூப்ளிகேட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை வந்து டூப்ளிகேட் பண்ணுவோம். அதுக்கு என்ன ஷார்ட்கட்? Ctrl+J அழுத்தின உடனே உங்களுக்கு வந்துருச்சு. சார் லேயர் மட்டும் க்ரியேட் ஆச்சு, ஆனால் இருக்கிறது அப்படியே தெரியுதே. சரி, இங்கே ஒன்று கண்ணு மாதிரி தெரியுது. கரெக்டாக இது வந்து விசிபிலிட்டி ஆஃப் பண்ணேன். இது பேக்ரவுண்ட் இருக்கிற லேயர், அப்படின்னா பின்னாடி இருக்கிற லேயர் டூப்ளிகேட் பண்ணி மேலே வச்சுருந்தேன். அந்த மேலே இருக்கிற லேயர் வந்து தெரிகிற மாதிரி இங்கே காட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ணது இவ்வளோ மட்டும்தான், அதனால் இது வந்திருக்கு. ஓகே, இது வந்து செலெக்ஷனில் உங்களுக்கு இந்த 6 டாட்ஸ் தெரியுதா? கரெக்ட். இந்த டாப் எட்ஜில் 3, கீழே 3, நடுவில் 2. இது வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன சைஸுக்கு வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து உங்கள் கேன்வாஸ் சைஸ், கேன்வாஸில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ரைட். இன்ஸ்டாகிராமில் பார்டர் போடுறதுக்கு யோசிக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் போடணும் அப்படின்னு யோசிக்கிறேன், ஆனால் முடியல, என்ன பண்ணுறது? சரி, நான் இப்போ ஒன்று சிம்பிளாக சொல்லி தரப்போகிறேன். இந்த லேயரை வந்து டிலீட் பண்ணிடுறேன். வேணாம் வச்சுக்கலாம், இல்லைன்னா டிலீட் பண்ணிடலாம். நான் இங்கே கலரை ஃபில் பண்ண போகிறேன். ஓகேவா? லேயர் செலக்ட் பண்ணுறேன், லேயர் 2ல் போட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து தனியாக இவ்வளோ மட்டும் கட் பண்ணுறேன், டிலீட் பண்ணிட்டேன். அதே போல் லாஸ்ட்டில் அதை கொண்டு வந்து டிலீட் பண்ணுறேன். ரைட். இதை வந்து பேக்ரவுண்டுக்கு கொண்டு போகிறேன். இன்னொரு லேயர் செலக்ட் பண்ணுறேன், கலரை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் வந்திருக்கு, இதை வந்து பேக்ரவுண்டுக்கு கொண்டு போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நிறைய தனித்தனியாக வேறு கலர் செலக்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா பாலிகான் லாஸோ டூல் அப்படின்னு இருக்குது, அதை சொல்லி கொடுக்க போகிறேன். மேக்னெட்டிக் லாஸோ டூல் சொல்லி கொடுக்க போகிறேன். ரைட். ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல், குயிக் செலெக்ஷன் டூல், மேஜிக் வேண்ட் டூல், அது இப்போது நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ரைட். இப்போ குவிக் செலெக்ஷன் டூலை பார்த்துருவோம். இதுக்கு ஷார்ட்கட் W. இங்கே வந்து செலக்ட் பண்ணுறேன். இது ஏன் இவ்வளோ மட்டும் செலக்ட் ஆச்சு, ஏன் அதிகமாக செலக்ட் ஆகலை? சரியா? இதுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ப்ரஷ் சைஸ், ஸ்பேஸிங், ஹார்ட்னஸ் எல்லாமே இருக்கும். இங்கே சைஸ் பெருசாக்குறேன். ரைட். சும்மா பாருங்கள், செலக்ட் ஆச்சு. இது வேணாலும் பண்ணிக்கலாம். இது தேவையில்லைன்னு நினைக்கிறேங்கன்னு வச்சுக்கிங்க. அப்போது மைனஸ் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன், கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ண போகிறேன் மேஜிக் வேண்ட் டூலில். ரைட். என்ன பண்ணலாம், செலக்ட் ஆகிடுச்சு. எந்த லேயரில்? இந்த ஒயிட் கலர் லேயரில். நான் எங்கே செலக்ட் பண்ணியிருக்கணும்? லேயர் 1ல். நம்ம ஃப்ரெண்டோட ஃபோட்டோ எங்கே இருக்குது? லேயர் 1ல். கரெக்டாக? Ctrl+D. டீசெலக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட், டீசெலக்ட். செலெக்ஷன் டூல்ஸில் இது வெரி இம்பார்ட்டண்ட். செலக்ட், டீசெலக்ட். டீசெலக்ட் அப்படின்னா செலக்ட் பண்ணது வேணாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னு வச்சுக்கிங்க. அப்போது திரும்ப வரலாம். ரைட்.
இப்போது நம்ம ஃப்ரெண்டோட ஃபோட்டோகிராஃப் லேயர் 1ல் இருக்குது. நான் இந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ளஸ் மார்க் தெரியுதா? இந்த ப்ளஸ் மார்க் இருக்குன்னா இந்த டூலில் இதோட அடுத்தது நான் செலக்ட் பண்ணுறது, சூஸ் பண்ணுற கலர் வேல்யூஸ் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்? கீபோர்டில் delete பண்ண உடனே என்னாச்சு? பேக்ரவுண்டில் இருந்த க்ரீன் எரேஸ்ட், ரைட்? அது இல்லை, இப்போது அது இருக்காது. இது ஒரு கண்டென்ட்டாக மாறிடுச்சு. பேக்ரவுண்ட் delete பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கோம். எந்த ஃபோட்டோவை? எங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை ஃபோர்க்ரவுண்டில் வச்சுருக்கோம். கரெக்டாக? இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு ஏதாவது ஒன்று போடுவோம். பார்ப்போமா? இந்த ரெட் கலர் எடுத்துடுறேன், இந்த ஒயிட் கலர் எடுத்துடுறேன். நம்ம டைரெக்டாக இப்போது வேறு ஏதாவது ஃபோட்டோவை தேடி பேக்ரவுண்டில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ரைட்? இப்போது ஒரு பேக்ரவுண்டை போட போகிறோம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே நியூ லேயர் க்ரியேட் ஆச்சு. ஏன் தெரியுமா? நான் எந்த லேயரும் க்ரியேட் பண்ணலை. க்ரியேட் பண்ணாததுனால அங்கே ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் ஆகிருக்கு, அங்கே ஒரு லேயர் க்ரியேட் ஆகிருக்கு. நமக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு இஷ்டமான வகையில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு வேறு இடத்துல உட்காண்ட்ருக்கிற மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், லோகோ போட்டிருக்கோம், பேர் போட்டிருக்கோம். வேறு என்ன வேணாலும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எலிமெண்ட்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். இதோட இன்றைக்கி நீங்கள் செலெக்ஷன் டூல்ஸ் பேசிக்காக கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட் நீங்களும் இப்படியே பண்ணி பாருங்களேன். ஒரு ஃபோட்டோவை எடுங்க, உங்களோட பழைய ஏதாவது பாஸ்போர்ட் ஃபோட்டோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி உள்ளே கொண்டு வந்து கலரை சேஞ்ச் பண்ணி பாருங்கள், கலர் காம்பினேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒரு பேர் போடுங்க, இல்லைன்னா டேட்டு போடுங்க, சேவ் பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ரைட்? எக்ஸ்போர்ட் பண்ணால் அப்டேட் ஆகிடும். பழைய கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு மற்ற கலர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்? இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் சில எஃபெக்ட்ஸு, டெக்ஸ்ட்டு, டூல்ஸு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.